இளைய தளபதி விஜயும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் நாளைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆக இருக்குங்க. இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடியே ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனது எப்படி அப்படின்றத பற்றி இயக்குனர் வினோத் வந்து வெளிப்படையாக இப்போ ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் முதன்முறையாக இந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். நடிகர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இணையதளத்தில் கசிந்திருக்கு. இதுதான் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. இந்த விவகாரம் குறித்து நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த இயக்குனர் வினோத் இப்போ முதன்முறையாக விரிவாக்கம் வந்து கொடுத்துருக்காரு. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இதை பற்றி இவர் வந்து பேசியிருக்காரு. சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டேவுக்கு அளித்த நேர்காணலில் பேசின அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, படம் கசிந்த விவகாரத்தில் பலரும் தவறாக வந்து புரிந்து கொண்ட விஷயங்களையும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்த தகவல்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருக்கிறாருன்னே சொல்லணுங்க. அதாவது இந்த படத்தை படக்குழுவே வந்து திட்டமிட்டு கசிய விட்டதா அப்போ பல்வேறு கருத்துக்களானது பரவி இருந்துச்சு. ஆனால் அந்த குற்றச்சாட்டு முற்றிலுமாக வந்து தவறு அப்படின்னு அதை வந்து வினோத் அவர்கள் வந்து மறுத்திருக்காரு. அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் விசாரணை அமைப்புகள் மிக எளிமையாக உண்மையை வந்து கண்டுபிடித்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த விவகாரத்தின் தீவிரத்தை வந்து கருத்தில் கொண்டு மாநில மத்திய விசாரணை அமைப்புகள் முழுமையாக விசாரணையில் இருந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு, அதாவது இதுக்கு ஒரு டிஎஸ்பி மற்றும் பல டிஎஸ்பிகள் காவல்துறையினர் அடங்கிய சிறப்பு குழுவானது இரவு பகலாக விசாரணை நடத்தினதாகவும் அவர் வந்து கூறியிருந்தார். அதாவது இந்த மாதிரி கசிந்த வீடியோவில் எடிட்டிங் தொடர்பான குறிப்புகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னும், முதல் விசாரணையில் முழுவதுமாகவே எடிட்டிங் பிரிவை மையமாக கொண்டு தான் நடைபெற்றதாகவும் வினோத் வந்து தெரிவித்திருந்தார். அப்போது எடிட்டிங் குழுவில் பணியாற்றியவர்கள்ட்ட வந்து விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடிட்டிங் பண்ண அந்த குழுக்கிட்ட தான் வந்து விசாரணை வந்து நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், அந்த பென்ட்ரைவாக இருக்கட்டும், க்ளவுட் சேமிப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக கூகுள் டிரைவிங் உள்ளிட்ட ஆன்லைன் சேமிப்பு வசதிகள் மூலமாக தான் இந்த தகவல் வந்து வெளியாகி இருக்குதா அப்படிங்கிறத நேரடியாக கூகுள் நிறுவனத்தினுடைய உதவியோடைய அதிகாரிகள் வந்து சரி பார்த்துருக்காங்க அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதை பார்த்த வரைக்குமே தெரிஞ்சிருச்சு, அந்த வழியில் எந்த ஆதாரமுமே யாருக்குமே வந்து கிடைக்கலங்க. அதுக்கு அப்புறமா தான் விசாரணை குழு வந்து வேறு விதத்தில் வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேறு கோணத்துக்கு வந்து போயிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து நகலெடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்த மாதிரி வினோத் வந்து சொல்லியிருந்தார். விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, எடிட்டிங் குழுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சராக பணியாற்றிய இளைஞர் ஒருவருடைய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஹார்ட் டிஸ்க்குகளை எடுத்து செல்லக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் வந்து செய்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் ஒரு வேளை படத்தினுடைய காட்சிகளை வந்து நகல் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வினோத் வந்து சொல்லியிருந்தார். நகலெடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே அந்த நபர் தனியாக தொகுத்து ஒரு ஆடியோவாக வந்து இணைத்து ஒரு முழு படமாக வந்து உருவாக்கி வந்து பார்த்துருக்காரு அப்படின்னும், அதே நேரத்தில் அவருடைய அறையில் சுமார் 15 பேர் இருந்ததாகவும் விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்குங்க. அதுக்கு அப்புறமா தான் அந்த நபர்கிட்ட இருந்து நண்பர்கள், அவங்களுடைய அறிமுகங்கள் அப்படின்னு பலர்கிட்டையும் வந்து படம் வந்து மெதுவாக வந்து வெளியில் பரவி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் வந்து ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வினோத் அவர்கள் இந்த படத்தை பற்றின ரிலீஸ் பற்றின விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கல அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, காவல்துறை வந்து தொடர்ந்து இன்னும் வந்து தீவிரமான விசாரணைகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. நடத்தின போது சம்மந்தப்பட்ட நபர் எந்த முக்கிய தகவல்களையும் வந்து வெளியிடலை அப்படின்னும், அதுக்கப்புறமா எடிட்டர் அந்த பையன்கிட்ட வந்து தனியாக விசாரித்தப்போ அவர் மன்னிச்சிடுங்க அண்ணான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுததாகவும், அதுக்கு மேலே எந்த விளக்கமும் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் இந்த கசிவுக்கு பின்னால் வேறு யாரேனும் இருந்திருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இன்னுமே வந்து நீங்கவே இல்லைங்க. இதுக்கான உறுதியான ஆதாரமும் இது வரைக்கும் வந்து கிடைக்கல அப்படின்னு வினோத் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில் நாளைக்கு ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ விஜய் அவர்கள் ஜனநாயக படத்தை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பெண் முன்னேற்றத்தின் மீதான அவருடைய தீவிரமான ஆர்வமாக தான் இருக்கும் அப்படின்னு வினோத் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஆண்டினுடைய மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய தமிழ் திரைப்படங்களில் ஒன்றா இருக்குங்க.
நீங்களும் அப்படிதான் இந்த திரைப்படத்த வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த ஜனநாயகன் படத்துல பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜி, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ் மற்றும் நரேன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் வந்து இசையமைச்சிருக்காருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. ஸோ நெறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு மீண்டும் இந்த படம் வந்து நாளைக்கு வந்து திரைக்கு வரப்போகுது. விஜயனுடைய இறுதியான படம் அப்படிங்கிறதுனால உலக அளவில் வந்து 8000 தியேட்டர்களுக்கு மேலே வெளியாகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் கோட்டபுரத்தில் இருக்கக்கூடிய கேவிஎன் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இயக்குனர் வினோத் பேட்டி கொடுத்துருக்காருங்க. விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து அவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வந்து அவருக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலுமே கூட பரவாயில்ல, பல கதைகளை வந்து கேட்டிருப்பாரு. கேட்டதுக்கு அப்புறமா விஜய் இந்த படத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பெண் முன்னேற்றத்தின் மீதான அவருடைய ஆர்வமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லணுங்க. படம் இணையதளத்தில் கசிந்தாலுமே கூட முன்பதிவு வந்து நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜனநாயகன் படம் லீக் ஆன போது எதிர்காலம் என்னன்னே தெரியாமல் 2, 3 முறை வந்து நான் அழுதுட்டேன். இருந்தாலுமே கூட தயாரிப்பாளர் கேவிஎன் மற்றும் நடிகர் விஜய் எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. படம் வெளியீட்டுக்கு முன்னாடியே லீக் ஆன போதிலும் ரசிகர்கள் வந்து தியேட்டருக்கு வந்து ஆதரவு அளிப்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா விஜய் அவர்கள் தாங்க. விஜய் மீதான மரியாதையாலும் நேர்மையாலும் தியேட்டரை தேடி நிச்சயமாக மக்கள் வருவாங்க. மக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி பெரிய சல்யூட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் தொடர்பாக படத்தில் காட்சிகள் வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுறதே அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தில் கரூர் சம்பவம் குறித்த காட்சிகள் உள்ளதா அப்படின்னு கூறப்படுவதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுங்க. அதெல்லாம் வெறும் வதந்தி தான் அப்படின்ற மாதிரி வினோத் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பொய் செய்திகளை வந்து உருவாக்கக்கூடியவர்களுடைய செயல் பார்த்திங்கன்னா அறமற்ற செயல் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து விஜயினுடைய கடைசி படம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்ட் வந்து இருந்திருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காருன்ற மாதிரி வினோத் வந்து பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் கொடான கொடி ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க விஜயனுடைய கடைசி திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் நினைத்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இணையதளத்தில் படங்கள் வந்து லீக் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இன்னுமே அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்கும். அந்த சந்தேகம்லாம் எங்களுக்கு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படத்தை யாரெல்லாம் எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க, நாளைக்கு யாரெல்லாம் போய் தேட்டரில் அந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி விஜய் அவர்களை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.